ஸோ இப்போ நம்ம குயிக் ஆக்சஸ் டூல் பார் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ரிப்பனில் இருக்கிற ஒவ்வொரு மெனுவாக நம்ம எப்படி ஆட் பண்ணுறது, ஸோ அந்த ஒவ்வொரு மெனுவில் இருக்கிற டீட்டெயிலாக எப்படி பார்க்குறது, எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ அதான் பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு மெனு பார்த்தீங்கன்னா ஃபைல். ஸோ ஃபைல் மெனுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது, எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம், ஓகேவா? ஸோ நான் ஃபைல் மெனுக்குள்ளே போய்க்கிறேன். ஸோ ஃபைல் மெனுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி blank ஒர்க் ஷீட் அதெல்லாம் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நியூ ஆப்ஷன் அதில் இருக்குது. ஸோ நியூவில் போனாலும் அதுதான் வரும், ஓகேவா? ஸோ இப்படியே கிளிக் பண்ணிவிட்டு blank ஒர்க் ஷீட்டை ஓப்பன் பண்ணிப்பீங்க, ஓகேவா? ஒர்க் புக்கை ஷீட்டில் ஒர்க் புக்கு. ஸோ இப்போ அடுத்தது ஓப்பன். ஸோ ஓப்பன் என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ வேர்டு யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நம்மள்ட்ட ஆல்ரெடி இருக்கிற எக்ஸல் ஷீட்டை ஓப்பன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஓப்பன் அப்படிங்கிற எந்த ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணுவோம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் போயிட்டு உங்கள் லொக்கேஷனில் எந்த லொக்கேஷனோ அந்த லொக்கேஷன் போயிட்டு அந்த பர்டிகுலர் ஃபைலை நீங்கள் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த ஃபைல் ஓப்பன் ஆகிருக்கும், ஓகேவா? ஸோ இது ஒன்றும் அட்வான்ஸ் ஆப்ஷன்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஆப்ஷன், அவ்வளோதான். அடுத்தது ஃபைலில் ஷேரு. ஸோ ஷேர் ஆப்ஷன் நம்மளாம் பெருசாக யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் கிடையாது. ஸோ இது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓரியன்ட் ஆப்ஷனுக்காக தான் யூஸ் பண்ண போகிறீங்க. நீங்கள் யாருக்காவது ஷேர் பண்ணணும், இந்த ஃபைலை ஓட மெயில் மூலயமா ஷேர் பண்ணணும். இப்போ நீங்கள் கிளிக் பண்ணினாலே என்னோடய மெயில் வருதா? ஸோ ஒன் ட்ரைவில் என்னோடய மெயில், அந்த அவுட்லுக் மெயில் ஒன் ட்ரைவில் இருக்குது. ஸோ நான் அதை கிளிக் பண்ணி என்னால் அந்த ஷீட்டை வந்து ஷேர் பண்ண முடியும் இன்னொரு பர்சனுக்கு. அதை இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அதான் இப்போ காட்டுறேன். ஸோ இதில் யாரோட இமெயில், ஸோ அது மைக்ரோசாஃப்ட் இமெயிலாக இருந்தால் உடனே சென்ட் ஆகிடும். ஸோ ஜிமெயிலாக இருந்தால் கொஞ்சம் சிரமமாக இருக்கும், அதுவும் கொடுக்க முடியும், ஓகேவா? ஸோ ஷேர் ஆப்ஷன் மூலயமா ஒரு இன்னொரு பர்சனுக்கு இந்த நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒர்க் புக்கை ஷேர் பண்ணலாம், அப்படியே அதை அவங்க யூஸ் பண்ண முடியும். ஸோ கூகுள் ஷீட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கூகுள் ஷீட் யாரெல்லாம் கூகுள் ஷீட் யூஸ் பண்ணியிருக்கீங்க? கூகுள் ஷீட் யூஸ் பண்ணுறதுக்கும் எக்ஸல் ஷீட் யூஸ் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம்? யாராவது ஒருத்தர் கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம். யாரெல்லாம் கூகுள் ஷீட்டை பற்றி கேள்விப்பட்டதே இல்லை, கூகுள் ஷீட்னு ஒன்று இருக்கிறது எனக்கு தெரியவே தெரியாது? இப்போ எல்லாருக்கும் தெரியும். அப்போ யாராவது ஒருத்தர் சொல்லாமே, கூகுள் ஷீட்டுக்கும் எக்ஸல் ஷீட்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஸ்ட்ரக்சர் வைஸ் சொல்லலாம், ஆப்ரேஷன் வைஸ் சொல்லலாம், உங்களுக்கு தெரிஞ்சே சொல்லுங்கள். எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். கூகுள் ஷீட், எக்ஸல் ஷீட் என்ன வித்தியாசம்? வித்தியாசமே எதுவுமே இல்லையா? ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னா அதையே சொல்லுங்கள். அப்படிலாம் ஒன்றுமே இல்லை, எல்லாமே ஷீட்டு தான். அது ஒரு ஷீட்டு, இதுவும் ஒரு ஷீட்டு, ஒரு வித்தியாசமே இல்லை. எதுவுமே சொல்ல மாட்டீங்களே, தெரியும்னு சொல்ல மாட்டீங்க, தெரியாதுன்னு சொல்ல மாட்டீங்க. சரி, தெரிஞ்சதை கேட்டால் தெரிஞ்சதாக சொல்லணும்ல. எல்லாரும் தெரிஞ்சிருக்கு, கூகுள் ஷீட்டை யூஸ் பண்ணது இல்லையா? ஸோ யாரெல்லாம் ஆனஸ்ட்டாக சொல்லுங்கள், யாரெல்லாம் கூகுள் ஷீட் நான் ஓப்பனே பண்ணதில்லை, எனக்கு தெரியவே தெரியாது? தெரியாதுங்கிறது வந்து தப்பு இல்லை, தெரிஞ்சும் அதை சொல்லாமல் இருக்கிறது தப்பு, தெரியல அப்படிங்கிறத சொல்லாதும் தப்பு. தெரிஞ்சுக்கலாம், தெரியாத தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கீங்க. நம்ம தெரியாதுன்னு சொன்னாக்கா மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, நம்மளை வந்து ஒரு மாதிரி நினைப்பாங்க, ஒன்றுமே தெரியல அப்படின்னு. அப்படிலாம் நினைக்கக்கூடாது. யாரும் சொல்ல மாட்டீங்க. இப்போ நான் மட்டும் தான் பேசிட்டே இருக்கணுமா? கிளாஸ் வந்து ஒருத்தரே பேசிட்டு இருந்தா நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு வீடியோ போட்டு போகலாம்ல, போகலாம் இல்லையா? நீ யூடியூப் பார்த்து தெரிஞ்சுக்கலாமே. அதுக்கு யூடியூப்லேயே இந்த கணக்கெலாம் இருக்கும், யூடியூப் ப்ளே பண்ணிவிட்டு அப்படியே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு தெரியுதா தெரியலையா, நம்ம இன்ட்ராக்ட் பண்ணால் தான் நிறையா தெரிஞ்சிக்க முடியும். எப்படி சொன்னாலும் சொல்ல மாட்டீங்க, நானே சொல்லிடுறேன். ஸோ எக்ஸல் ஷீட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப்லைனில் தான் ஒர்க் பண்ணுவோம், அப்படி தானே? கூகுள் ஷீட்டை ஆன்லைனில் ஒர்க் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் அதுதான். ஸோ ஒரே எக்ஸல் ஷீட்டை நம்ம யாருக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு ஒரே ஷீட்டை மல்டிபிள் பர்சன்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியும் ஒரே நேரத்தில். பண்ணலாமா? பண்ணலாம்.
ஒரு ஷீட்டை வந்து ஒரு 10 பேருக்கு ஆக்சஸ் கொடுத்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பர் கொடுத்துட்டு, இப்போ கொடுத்தோம் இல்லையா, ஒரு நம்பர் கொடுத்தோம் இல்லையா, சிஸ்டம் நம்பரு, அந்த 1 அப்படிங்கிற சிஸ்டம் நம்பருக்கு நேராக ஆர்த்தி அப்படிங்கிற ஒரு பர்சன், இங்கே யாராவது இருக்கீங்களா, இருக்காங்களா, சும்மா சொன்னேன். ஸோ ஆர்த்தி அப்படிங்கிற ஒரு பர்சன் நம்பர் 1 அப்படிங்கிற சிஸ்டமில் நேமை என்ட்ரு பண்ணிவிட்டு உங்கள் டீட்டெயிலில் ஃபில் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டா போதும். ஸோ உங்களோட டேட்டா வாங்கணும் அப்படின்னா ஒரு எக்ஸல் ஷீட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு, அதாவது கூகுள் ஷீட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு எல்லாரோட மெயில் ஐடியும் வாங்கி ஆக்சஸ் கொடுத்தா போதும். ஸோ ஒரே சமயத்தில் 36 பேரோட டேட்டாவையும் வாங்க முடியும். ஓகேவா? ஆனால் எக்ஸல் ஷீட்டில் அப்படி பண்ண முடியுமா? பண்ண முடியுமா? எல்லாருக்கும் எக்ஸல் ஷீட்டை அனுப்பி வேணாலும் ஃபில் பண்ண சொல்லலாம். அது தேவையில்லாதது. ஓகேவா? ஸோ ஆன்லைனில் நீங்கள் ஒரே சமயத்தில் எல்லாரும் அக்சஸ் பண்ணுறதுக்கு கூகுள் ஷீட்டால் முடியும். ஆனால் நார்மல் எக்ஸல் ஷீட்டை பண்ண முடியுமான்னு கேட்டால் இந்த ஆப்ஷன் மூலியம் பண்ண முடியும். அதுதான் இப்போ காட்டியிருக்கோம். இந்த ஷேர் பண்ணுற ஆப்ஷன் மூலயமா இந்த எக்ஸல் ஷீட்டையும் மல்டிபிள் பர்சன்ஸ் அக்சஸ் பண்ண முடியும். ஆனால் நம்ம இதை யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஓகேவா? இது இன்டர்நெட் வேணும், அது நம்ம டேரெக்டாக கூகுள் ஷீட்டுக்கே போயிடலான்னு அங்கே போயிடுறோம். சேம் கூகுள் ஷீட் யூஸ் பண்ணுற ஆப்ஷனை எக்ஸல் ஷீட்லேயும் பண்ணிக்க முடியும். ஆனால் இதை நம்ம ரொம்ப ப்ரொசீஜர் பெருசாக இருக்குது அப்படிங்கிறதுனால இதை பண்ணுறதில்ல. ஓகேவா? இங்கே போய்ட்டு நீங்கள் நம்ம நேமு, அவங்களோட இமெயில் ஐடி, ஸோ அவங்களுக்கு பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட் போட்டு நம்ம பண்ண முடியும். ஸோ இங்கே நம்மளோட இமெயில் ஐடி, யூசர் நேம், பாஸ்வேர்டை நீங்கள் கொடுத்தாலும் பண்ணலாம். ஸோ இங்கே அது நமக்கு தேவைப்படலை. ஓகேவா? ஸோ அது பண்ணலாம், ஆனால் இங்கே நமக்கு அது வேணாம். ஸோ அடுத்தது ஃபைலில் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபோ. ஸோ இன்ஃபோக்குள்ளே போனீங்கன்னா அந்த ஷீட்டு புக்கோட ப்ரொடெக்ஷன் ஃபீச்சர்ஸ் இங்கே தான் இருக்குது. ஷீட்டை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது, ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, ஷீட்டை நம்ம எந்த பர்சனுக்கு அனுப்புகிறோமோ அவங்க மட்டும்தான் பர்டிகுலராக ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அந்த ப்ரொடெக்ஷன் ஃபீச்சர் எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்குது. இதை பற்றி நம்ம தனியாக ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனில் பார்ப்போம். இப்போதைக்கு அந்த இன்ஃபோக்குள்ளே தான் நம்ம ப்ரொடெக்ட் பண்ண போகிறோம் ஷீட்டை புக்கை. அடுத்தது சேவ். ஸோ சேவ் ஆப்ஷன் நமக்கு தெரியும். இப்போ அந்த சேவ் ஆப்ஷன் தான் நம்ம எடுத்து குயிக் ஆக்சஸ் டூல் பாரில் வெளில எடுத்து வச்சுருக்கோம், ஈஸியாக நம்ம சேவ் பண்ணுறதுக்காக. அடுத்தது பார்த்தீங்கன்னா சேவர்ஸ். ஸோ சேவுக்கும் சேவாஸும் வித்தியாசம் தெரியும். ஸோ ஃபஸ்ட் டைம் சேவ் பண்ணுறீங்கன்னா சேவ் கொடுப்பீங்க, அதே ஃபைலை ரீநேம் பண்ணி சேவ் பண்ண போனீங்கன்னா சேவாஸ் கொடுப்பீங்க. அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ செகண்ட் டைம் நீங்கள் அந்த ஃபைலை வேறு ஒரு நேமில் சேவ் பண்ணால் மட்டும்தான் சேவாஸ் தேவைப்படும், மற்றபடி சேவாஸுக்கு வேலை இருக்காது. ஸோ இப்போ இதில் முக்கியமான ஃபீச்சர் பிரிண்ட்டு. ஸோ பிரிண்ட்டு பண்ணும்போது நம்ம மைக்ரோசாஃப்ட் வேர்டில் பிரிண்ட் பண்ணுறதுக்கும் எக்ஸலில் பிரிண்ட் பண்ணுறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. ஏன் அப்படின்னா வேர்டில் நம்ம பிரிண்ட் பண்ணும்போது ஒரே ஒரு பேஜ், ஒரு ஷீட்டில் அழகாக நமக்கு அந்த பிரிண்ட் பண்ணுற ஏரியாவை பார்க்க முடியுமா? ஆனால் எக்ஸலில் அந்த பிரிண்ட் பண்ணுற ஏரியாவை பார்க்க முடியுமா? பார்க்கலாம். இப்போ தான் வியூ ஆப்ஷன் சொன்னோம்ல, இந்த இடத்துல வியூ ஆப்ஷன் ஒன்று இருக்குமா, இதை காட்டினோமா பேஜ் லேஅவுட்லாம், இதில் போய் பார்க்கலான்னு சொன்னோம் இல்லையா, இதில் போய் பார்க்கலாம்ல, பார்க்கலாம். ஆனால் இந்த ஆப்ஷனுக்குள்ளே போய் பார்க்காம நம்ம சிம்பிளாக இதுக்குள்ளேயே பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில ஃபீச்சர்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும், எப்படி அதை பண்ணுறதுங்கிறது. ஓகேவா? அதை தான் நம்ம இந்த பிரிண்ட்டுக்குள்ளே பார்க்க போகிறோம். இதை பார்த்துடலாமா? உங்களுக்கு முதல்ல இதுக்கு டேட்டா வேணும்ல, டேட்டா இருந்தால் தான் நீங்கள் இதை பிரிண்ட் பண்ண முடியும். உங்களோட சிஸ்டம்லேயே இதுக்கு முன்னாடி எக்ஸல் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஓப்பனில் போயிட்டு வேறு ஏதாவது எக்ஸல் ஷீட்டை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு ஏற்கனவே இருக்கிற ஷீட்டு காட்டும், ஏதாவது 1-2 இருக்கும் டைப் பண்ணது, அதை ஓப்பன் பண்ணிங்க பார்ப்போம். இல்லாமல் யாருக்கும் இருக்காது, ஏன்னா இங்கே நம்ம பல முறை எக்ஸல் ஒர்க் பண்ணியிருக்கோம். எக்ஸல் ஒர்க் பண்ணலாம் கூட ஃபைல்ஸ் இருக்கும் உள்ள. இருக்கா? யாருக்கெல்லாம் இல்லை? எல்லாருக்குமே இருக்கா? இல்லையா? ஸோ இங்கே பாருங்கள், இப்போ நான் பிரிண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி பிரிண்ட்டுக்குள்ளே வந்துட்டேன். ஸோ இங்கே நான் இங்கே சரியாக அந்த ஷீட்டை பிரிண்ட் பண்ணுறதுக்கு இப்போ என்கிட்ட இருக்கிற ஷீட்டை இங்கே பார்த்துக்குங்க.
இதுதான் என்னோட ஷீட். என் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 33 பேஜ். ஸோ இவ்வளோ பேஜஸ் இருக்கு எனக்கு. ஓகேவா? ஸோ நான் இதை வந்து சரியாக பிரிண்ட் எடுக்கணும். இப்போ என்னோடய எய்ம் அதுதான். ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணுறேன், இங்கேயே எனக்கு தெளிவாக அந்த பேஜ் லேஅவுட்டு போய் நான் பார்க்கும்போது ஒரு பேஜுக்கு எவ்வளோ பிரிண்ட் ஆகுங்கிற அந்த ஏரியாவை கரெக்டாக எனக்கு காட்டிடுச்சு. ஸோ நீங்களும் உங்கள்கிட்ட இருக்கிற டேட்டாவில் இந்த மாதிரி பேஜ் லேஅவுட்டை போய் கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இந்த கடைசி ஆப்ஷன் பேஜ் லேஅவுட்டை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேஜஸ் எவ்வளோ கவர் ஆகுது அப்படிங்கிறத காட்டும். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு ஒவ்வொரு பார்ட்டையும் தனித்தனியாக எனக்கு பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் ஃபைலுக்கு போகிறேன். ஃபைலில் போயிட்டு பிரிண்ட்டு கொடுக்குறேன். ஸோ பிரிண்ட்டு கொடுத்தோன்னே இங்கே பாருங்கள், இங்கே நீங்கள் பார்த்தீங்கனாலே டிஃபால்ட்டாக ஒரு காப்பிங்கிறது ஃபிக்ஸ் ஆகிருக்கும். அடுத்தது பாருங்கள், ஸோ மைக்ரோசாஃப்ட் பிரிண்ட் டு பிடிஎஃப். ஸோ இங்கே பிரிண்ட்டு நெட்வொர்க்கில் பிரிண்டர் கனெக்ட் ஆயிருந்ததுன்னா பிரிண்டர் காட்டும். ஸோ நீங்கள் அந்த பிரிண்டரை இங்கே செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும், பிரிண்டரோட நேம். ஸோ இங்கே எந்த பிரிண்டரும் கனெக்டாக இல்லை அப்படிங்கிறதுனால அந்த பிரிண்டரோட நேம் இங்கே காட்டாது. ஸோ டிஃபால்ட்டாக உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் பிரிண்ட் டு பிடிஎஃப்பில் தான் இருக்கும். அதனால் இருக்குது டிஃபால்ட்டாக அந்த ஆப்ஷனில் தான் எனேபிளில் இருக்கும். ஸோ அதை அப்படியே விட்டுருங்க. இங்கே பாருங்கள், பிரிண்ட் ஆக்டிவ் ஷீட்ஸ், ஒன்லி பிரிண்ட் தி ஆக்டிவ் ஷீட். ஸோ ஆக்டிவ் ஷீட் அப்படின்னா இப்போ எந்த ஷீட்டை நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த ஷீட் தான் பிரிண்ட் ஆக போகுது. இப்போது இந்த ஷீட்டில், அதாவது இந்த ஒர்க் புக்கில் ஒரு ஷீட்டு தான் இருக்குது, அப்படி தானே? ஸோ நான் இப்போ வந்து இன்னொரு ஷீட்டு வச்சுருக்கேன், இன்னொரு ஷீட்டை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா எனக்கு அந்த ஷீட்டும் பிரிண்ட் ஆகணும். ஸோ இது வந்து ப்ரொடெக்டட் ஷீட்டுங்கிறதுனால எனக்கு அடுத்த பேஜ் ஆட் பண்ண முடியல. ஓகேவா? ஸோ இப்போது மல்டிபிள் ஷீட் இருந்ததுன்னா எந்த ஷீட் நீங்கள் கரெக்டாக ஓப்பன் பண்ணி வச்சுருக்கியோ அந்த ஷீட்டு மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு தடவை பிரிண்ட் கொடுக்கும் போதும் அந்த ஷீட்டை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ என்கிட்ட ஒரு ஷீட்டு தான் இருக்குது. இப்போ நான் ஃபைலில் போயிட்டு இங்கே பிரிண்ட்டு கொடுக்கும்போது இங்கே எனக்கு இங்கே இருக்கிற ஆப்ஷன் படி பிரிண்ட் ஆக்டிவ் ஷீட் அப்படிங்கிற ஆப்ஷன் டிஃபால்ட்டாக அதான் இருக்கும். எல்லாருக்கும் அதானே இருக்குது? அதான் இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், அடுத்து ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்கள், பிரிண்ட் என்டையர் ஒர்க் புக். ஸோ ஒர்க் புக்கும் ஷீட்டுக்கு வித்தியாசத்தை பார்த்தோமா? ஸோ ஒர்க் புக்குள்ளே தான் மல்டிபிள் ஷீட்ஸ் இருக்கும். நம்மள்கிட்ட 10 ஷீட் இருந்துன்னா 10 ஷீட்டையும் பிரிண்ட் பண்ணால் ரெண்டாவது ஆப்ஷன் கொடுக்கணும். இப்போ நம்ம பண்ண போகிறது ஒரே ஒரு ஷீட், அதாவது கரண்ட் ஷீட்டை மட்டும்தான். ஸோ அப்போது இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணியிருக்கணும். அது அடுத்தது பிரிண்ட் செலெக்ஷன். ஸோ பிரிண்ட் செலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அந்த ஆப்ஷனை கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த பர்டிகுலர் ஏரியாவை நீங்கள் செலக்ட் பண்ணி பிரிண்ட்டு கொடுக்கலாம். அதை மேக்ஸிமம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணுவோம், அந்த ஆப்ஷனில் பிரிண்ட்டு பண்ண மாட்டாங்க. ஏன்னா எக்ஸல் ஷீட்டில் நம்ம ஃபுல் பேஜு அதை தான் பிரிண்ட்டு பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபஸ்ட் ஆப்ஷன் பிரிண்ட் ஆக்டிவ் ஷீட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அடுத்தது பேஜஸ். இப்போ நான் காட்டின 17, 18, 33 பேஜ் காட்டுச்சு. எனக்கு ஒரு பேஜ் மட்டும் தான் பிரிண்ட் ஆகணும். அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல 1 to 1. ஓகேவா? ஸோ வேர்ட்லேயும் இப்படி தான் கொடுப்போம். எத்தனை பேஜ் பிரிண்ட் ஆகும்னா அந்த பேஜோட ரேஞ்சை கொடுப்போம். 1லேருந்து 5, 1லேருந்து 2 அப்படிங்கிற அந்த ரேஞ்சை வந்து இங்கே கொடுத்துருவோம். ஸோ இங்கேயும் கொடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், கொலேட்டட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ ஆக்சுவலி டிஃபால்ட்டாக கொலேட்டடில் இருக்குது. கொலேட்டடில் இருக்கும்போது உங்களுக்கு இந்த டிஸ்பிளே காட்டுது. இப்போ நான் அதை என்ன பண்ணுறேன், அன்கொலேட்டட் மாற்றுறேன். ஸோ இங்கே பாருங்கள், அங்கே எப்படி பிரிண்ட் ஆக போகுது அப்படிங்கிற ஆப்ஷன் காட்டுது பாருங்கள். 1,1,1, 2,2,2, 3,3,3 அன்கொலேட்டடில். கொலேட்டடில் பார்த்தீங்கன்னா 1,2,3. இப்போ நீங்கள் 3 காப்பி கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆர்டரில் பிரிண்ட் ஆகணும் அதுதான் இங்கே காட்டுது. ஸோ நீங்கள் இப்போ நான் இந்த இடத்துல வந்து ஒரு 10 காப்பி கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு இந்த ஆர்டரில் தான் பிரிண்ட் ஆகும். 1 to 3ன்னு 10 பேஜும் பிரிண்ட் ஆகிட்டு மறுபடியும் 1 to 10 பிரிண்ட் ஆகும். இதுவே நீங்கள் அன்கொலேட்டட் கொடுத்தீங்கன்னா, நீங்கள் 10 பேஜ் கொடுத்தீங்கன்னா ஒரே சமயத்தில் ஃபஸ்ட்டு பேஜ் மட்டும் 10 தடவை பிரிண்ட் ஆகும், அடுத்தது செகண்ட் பேஜ் மட்டும் 10 தடவை பிரிண்ட் ஆகும், தேர்ட் பேஜ் மட்டும் 10 தடவை பிரிண்ட் ஆகும். ஸோ நமக்கு ஸ்டாப்லர் பண்ணுறதுக்கு, பஞ்சை எடுக்கிறதுக்கு ஆர்டர் தானே கரெக்டாக இருக்கும். ஸோ 1லேருந்து 10, அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த காப்பி மறுபடியும் 1லேருந்து 10,
ஸோ அதனால் நம்ம யூஸ் பண்ண போகிறது collated. ஓகேவா? டிஃபால்ட்டாக அதுதான் வச்சுருப்பாங்க, அப்படி தான் பிரிண்ட் ஆகும். புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு? ஸோ அடுத்தது பாருங்கள், ஓரியன்டேஷன். ஸோ நீங்கள் என்ன டைரெக்ஷனில் பேப்பரில் பிரிண்ட் ஆகணும், வெர்டிகலாக பிரிண்ட் ஆகணுமா, ஹரிசாண்டலாக பிரிண்ட் ஆகணுமா? ஸோ போர்ட்ரைட்டுங்கிறது இப்போ நீங்கள் பார்க்குறது தான், A4 சைட்டு அப்படியே வெர்டிகலாக பிரிண்ட் ஆகும். இதுவே நீங்கள் லேண்ட்ஸ்கேப் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பேப்பரோட டைரெக்ஷன் சேஞ்ச் ஆகிடும். ஸோ உங்களோட டேட்டா எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த பிரிண்ட்டு பொசிஷனை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ என்கிட்ட டேட்டா அதிகமாக இருக்குது, ரோவில் அதிகமாக டேட்டா இருந்ததுன்னா நீங்கள் லேண்ட்ஸ்கேப்பில் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஓகேவா? ஸோ நீங்கள் காலம்ஸ் அதிகமாக போயிட்டே இருக்குது, ஸோ அந்த ஏரியா அதிகமாக கவர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் லேண்ட்ஸ்கேப் ஓரியன்டேஷனை கொடுத்துக்கலாம். ஓகேவா? நான் இதிலே வச்சுக்கிட்டேன். அடுத்தது பேப்பரோட சைஸு. ஸோ நார்மலாக 2 சைஸ் தான் யூஸ் பண்ணுவோம், ஒன்று லெட்டர் சைஸு, இன்னொன்று A4 சைஸு. சில பேர் வந்து லீகல் அப்படிங்கிற ஒரு சைஸும் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ நம்ம யூஸ் பண்ண போகிறது A4 சைஸ். ஸோ A4 சைஸ் பேப்பர் தான் டிஃபால்ட்டாக எல்லோரும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சைஸாக இருக்குது. ஸோ இப்போது சைஸை செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது மார்ஜின். ஸோ மார்ஜின் செலெக்ஷன் ரொம்பவே முக்கியம். ஸோ மார்ஜினை பொறுத்த வரைக்கும் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த நார்மல் மார்ஜின் டாப் 0.75, லெஃப்ட் 0.7, ஹெட்டர் 0.3. ஸோ இந்த அளவில் தான் இருக்கும் நம்ம A4 சைஸுக்கான நார்மல் சைஸ். ஸோ எனக்கு டேட்டா அதிகமாக இருக்குது, லெஃப்ட் சைடு ரைட் சைடு டாப் பாட்டம்லாம் மார்ஜின்லாம் தேவையில்லை, எனக்கு வந்து ரொம்ப நேரோவாக இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் நேரோ மார்ஜின் போய்க்கலாம். ஸோ நேரோ மார்ஜின் போகும்போது பாருங்கள் இந்த மார்ஜின் அலைன் ஆகிடுச்சா. ஸோ டேட்டா கரெக்டாக அந்த பேஜுக்குள்ளே நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கிடைக்கும். இல்லை நான் வந்து இன்னமும் அதை கஸ்டமைஸ் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா கஸ்டம் மார்ஜின் போயிட்டு நீங்கள் இன்னமும் இந்த சைஸை வந்து நான் 0விலே கூட வச்சுக்கலாம். ரைட்டு லெஃப்ட்டில் 0 வச்சுக்கிறேன், எல்லாமே 0 வச்சுட்டு பாட்டமும் 0 வச்சிடுறேன், ஃபூட்டரும் 0 வச்சிடுறேன், ஹெட்டரும் 0 வச்சிடுறேன். எனக்கு எட்ஜ் டு எட்ஜ் பிரிண்ட் ஆகும், அவ்வளோதான். ஸோ நான் கொடுத்துட்டு ஓகே கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த டேட்டா சரியாக அந்த எட்ஜ் டு எட்ஜ் மேக்ஸிமம் ஏரியாவை ஃபுல்லாக கவர் பண்ணிடும். ஸோ உங்களுக்கு தேவைப்படும் போது அந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணணும், அவ்வளோதான். இதுவே நீங்கள் வந்து அதை பைண்ட் பண்ண போகிறீங்கன்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ பைண்ட் பண்ணும்போது இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ண என்ன ஆகும், கட் ஆகிடும். அந்த இடத்துல உள்ள டேட்டா வந்து பஞ்ச் பண்ணும்போது நீங்கள் பைண்ட் பண்ணும்போது கட் ஆகிடும். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு பார்க்க தான் போகிறீங்க, ஒரே ஒரு ஷீட்டு தான் பிரிண்ட் பண்ண போகிறீங்கன்னா ஓகே. மல்டிபிள் பேஜ் பிரிண்ட் பண்ணும்போது இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், இங்கே ஸ்கேலிங். இந்த ஆப்ஷன் ரொம்பவே முக்கியமான ஆப்ஷன். இங்கே வர நோ ஸ்கேலிங் இருக்குது. ஸ்கேலிங்கிறது அதனுடைய சைஸை அதனுடைய ஸ்பேஸை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். ஸோ நான் ஸ்கேலிங் உள்ளே போயிட்டு ஆப்ஷனை பார்க்குறேன். பார்க்கும்போது டிஃபால்ட் ஆப்ஷன் நோ ஸ்கேலிங். நான் யூஸ் பண்ண போகிறது இங்கே பாருங்கள், ஃபிட் ஷீட் ஆன் 1 பேஜ். இந்த ஷீட் வந்து ஒரு பேஜுக்குள்ளே டீட்டெயிலாம் எனக்கு அலைன் ஆகணும் அப்படின்னா அதை நான் கொடுக்குறேன். கொடுத்தது என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ எல்லாரோட சைஸ் கம்மியாயிடுச்சா, என்கிட்ட உள்ள மொத்த டேட்டாவோட அந்த சைஸும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பேஜுக்குள்ளே ஷ்ரிங்க் ஆகிடுச்சு. கரெக்டாக? ஸோ இப்படி நம்ம பிரிண்ட் பண்ணால் நமக்கு எப்படி இருக்கும் டேட்டா? ஒன்றுமே தெரியாது. டேட்டா இருக்கும், ஆனால் அதை பைனாகுலர் வச்சு தான் பார்க்கணும். ஆனால் நல்லா இருக்காது. ஓகேவா? உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இங்கே அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபிட் ஆல் காலம்ஸ் ஆன் 1 பேஜ். ஸோ இது வந்து முக்கியமான ஒரு ஆப்ஷன். ஸோ எல்லா காலமும் வரும், ஆனால் ரோவில் டேட்டா அதிகமாக இருந்தால் ரோ மிஸ் ஆகிடும். ஸோ இப்போ நான் கொடுக்குறேன் பாருங்கள், ஃபிட் காலம் ஆன் 1 பேஜ். ஸோ எனக்கு எல்லா காலமும் வந்துருச்சு. இங்கே நம்ம லேண்ட்ஸ்கேப் ஓரியன்டேஷன் வச்சுருக்கிறதுனால இது ஓகே. நான் போர்ட்ரைட்டில் மாற்றிட்டேன் அப்படின்னா இப்போ பாருங்கள், இப்போ எனக்கு எல்லா காலமும் வந்துருச்சா, ஆனால் ரோவோட சைஸு சின்னதாகிடுச்சு. அப்படி தானே? ஸோ ரோவோட சின்னதாலும் இப்போயும் நமக்கு பிரிண்ட் எடுத்தால் சரியாக இருக்காது. அடுத்தது பாருங்கள், ஃபிட் ஆல் ரோஸ் ஆன் 1 பேஜ். கடைசி ஆப்ஷன் கொடுக்குறேன். ஸோ இங்கே ரோவில் உள்ள மொத்த டேட்டாவும் வரணும், எனக்கு காலம் மிஸ் ஆனால் பரவாயில்ல அப்படின்னா இந்த ஆப்ஷனுக்கு போடும். ஸோ நம்ம ஜென்ரலாக எல்லோரும் பண்ணக்கூடிய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபிட் ஆல் காலம்ஸ் ஆன் 1 பேஜ்.
ஸோ காலமில் உள்ள வேல்யூ ஃபுல்லாக வந்துடும். நீங்கள் ரோவோட வேல்யூவை அடுத்த பேஜில் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏன்னா காலமில் உள்ள டீட்டெயில் தான் ரொம்ப முக்கியம். ஸோ எல்லா காலம் நமக்கு அந்த பேஜுக்குள்ளே வந்துடணும். ரோ வந்து அடுத்தடுத்த பேஜ், 2வது பேஜ் 3வது பேஜ் ரோவை நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் காலமாக 2 பேஜில் பிரிண்ட் பண்ணால் நல்லா இருக்குமா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பேப்பரில் 4 காலம் இருக்குது, 2வது பேப்பர் 4 காலம் இருந்தால் அதை நம்ம மேட்ச் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இப்படி நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போது ஃபிட் ஆல் காலம்ஸ் ஆன் 1 பேஜ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நான் பிரிண்ட்டு கொடுக்குறேன். ஸோ பிரிண்ட்டு கொடுத்தோன்னா என்னோடய டேட்டா எப்படி வருது அப்படிங்கிறத நான் செக் பண்ணிக்கிறேன். எனக்கு பிடிஎஃபாக கன்வெர்ட் ஆகிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். அதை ஓகேவா? இதை நான் ஜூம் பண்ணி பார்த்தா தான் இதில் உள்ள டேட்டாவை என்னால் படிக்க முடியும். டேட்டா எல்லாமே இருக்குது, ஆனால் ஜூம் பண்ணி தான் பார்க்குறோம். ஓகேவா? ஸோ என் ஷீட்டில் வந்த மொத்த டேட்டா இங்கே வந்துருச்சு இல்லையா? பிரிண்டில் எல்லா காலமே இருக்குது. அதே மாதிரி ரோவில் நான் கம்மியாக தான் வச்சுருந்தேன், ஒரு 50 டேட்டா தான் வச்சுருந்தேன். 50 டேட்டாவும் என்கிட்ட இருக்குது. இன்னும் நீங்கள் லென்த்தாக போகிறீங்க, இன்னும் லென்த்தாக டேட்டா இருக்குன்னா அடுத்த பேஜுக்கு போயிருக்காங்க. ஓகேவா? வந்திருக்கா? செக் பண்ணிக்கலாம். நீங்களும் கொடுத்து பார்த்தீங்களா? அடுத்தது போகலாமா? ஓகேவா? ஸோ ஃபைல் மெனுவை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் வேறு என்ன இருக்குது அதில்? ஸோ பிரிண்ட்டு பார்த்துட்டோம். ஸோ எக்ஸ்போர்ட், ஸோ எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ இங்கே பெருசாக யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் கிடையாது. ஓகேவா? ஸோ அடுத்தது க்ளோஸு. ஸோ க்ளோஸு இந்த அதுக்கு ஆப்ஷனுக்குள்ளே போய் தான் க்ளோஸ் பண்ண அவசியம் இல்லை, நம்ம ஷீட்டே க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? ஸோ அடுத்தது அக்கௌண்ட்டு. ஸோ இந்த அக்கௌண்ட்டுங்கிற ஆப்ஷன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய ப்ராடக்ட் ஆக்டிவேட் ஆகிருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக. ஸோ கிளிக் பண்ணி உள்ளே வந்துட்டிங்களா? அக்கௌண்ட்டு. ஸோ அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு தெரியும். ஸோ ப்ராடக்டோட இன்ஃபர்மேஷன். ஸோ என்னோடய ப்ராடக்ட்டு லேட்டஸ்ட் வெர்ஷன், உங்கள்கிட்ட உள்ளது 2019 தான் போட்டிருக்குதா? ஸோ மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 2019 அப்படின்னு தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அது ஆக்டிவேட் ஆகிருக்கா இல்லையா? ஆக்டிவேட் ஆகிருந்தால் மட்டும்தான் டைப் பண்ண முடியும் உங்களால். ஸோ ப்ராடக்ட் ஆக்டிவேட்டட், என்னது ஆக்டிவேட் ஆகிருக்கு. ஸோ உங்களோடதும் ஆக்டிவேட் ஆகிருந்துன்னா இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? ஸோ அதை பார்க்கத்தான் இதுக்குள்ளே வந்திருக்கோம். அடுத்தது ஆப்ஷன்ஸ். ஸோ ஆப்ஷன்ஸ் உள்ள பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே குயிக் ஆக்சஸ் டூல் பார்க்குள்ளே போனோமா, அதே ஆப்ஷன் தானே வந்திருக்கு. அதில் போய் நம்ம என்ன பண்ணியிருப்போம், குயிக் ஆக்சஸ் டூல் பார் அப்படிங்கிறத கிளிக் பண்ணியிருப்போம். அதெல்லாம் இருந்து நம்ம ஆப்ஷனை சேஞ்ச் பண்ணோம். ஸோ அந்த மொத்த ஆப்ஷனுமே இந்த ஃபைலுக்குள்ளே தான் இருக்குது. ஓகேவா? ஸோ ஷார்ட்கட்டு அங்கே குயிக் ஆக்சஸ் டூல் பாருக்கு இங்கே இருந்தது. இதை போய் கிளிக் பண்ணி நீங்கள் மோர் கமெண்ட்ஸ் போனீங்கன்னா இதே ஆப்ஷன் ஓப்பன் ஆகிருக்கும். அது ஃபைலுக்குள்ளே தான் அந்த மெனு, அந்த மெயின் ஆப்ஷனு ஃபைலுக்குள்ளே தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இதோட நம்ம ஃபைல், அந்த ரிப்பனில் இருக்கிற ஃபைலை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஏதாவது ஒரு ஐடியா கிடச்சிதா என்ன இருக்குது, என்ன பண்ணுறோம்? ஸோ தெரிஞ்சவங்களுக்கு போர் அடிக்கும் தான், நானே ஒத்துக்கிறேன். ஏற்கனவே தெரிஞ்சவங்களுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது என்ன இது திரும்ப திரும்ப அதையே பார்த்துட்ருக்கோமே அப்படின்னு தோணும். ஸோ இதுக்கு முன்னாடி தெரியாதவங்களுக்கு புதுசாக இருக்கலாம். சரி, நம்ம அடுத்தது போகலாமா?